போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். எவ்வளவு போதை பிடிபட்டிருக்கு, திமுகவில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, அண்ணா திமுகவில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, நான் வந்தால் எவ்வளோ கேஸ் இருக்கும், இது எப்படி நான் தடுப்பேன்? கஞ்சா எங்கேருந்து வருது, யாரெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுறாங்க, வட மாநிலத்திலேருந்து வருதா? மா சுப்பிரமணியன் சொல்ல தமிழகத்தில் கஞ்சாவே இல்லைன்றாரு. அப்போ அமைச்சர் சொல்கிறது உண்மையாக பொய்யா? அப்புறம் அங்கே இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்ல, எப்பா எனக்கு உங்களை விட்டா ஆள் இல்லை, அண்ணன் விஜய் தயவு செய்து கேட்குறேன், உங்கள் கூட யாருன்னா தப்பு கிப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து திருத்துங்க, அதுக்கு பண்ணுங்க, உறுதிமொழி அதுக்கு எடுக்கலாம்ல. நாங்கள் தாவேகா தொண்டர்கள், நாங்கள் போதை பழக்கத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், விஜய் நாங்கள் ஓட்டு போடுவோம், இதுதான் உங்கள் உறுதிமொழி. அப்போ எவ்வளோ பெரிய சுயநலவாதி. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்குறாங்க, ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்குறாங்க, அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், அரசியல் அறிந்தவர்கள்லாம் தோத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அரசியலில் கத்துக்குட்டி, இவர் எல்லா இடமும் ஜெயிப்பாருன்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் இருக்க பாருங்க. ஒரு வாக்கு வாங்குவார், அவர் ஒரு எண்ணிக்கை வாங்குவார், அவரால் வெற்றி தோல்வி மாறும்னா ஓகே ரைட், அது வரையிலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் முதல்ல இருக்கிறாரு, அவர் தான் ரெண்டாவது இருக்கிறாரு, அவர் அதிமுக ஓவர் டேக் பண்ணுவார் அப்படின்னு. சார் நீங்கள் வெறும் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆரோட குழந்தை ரெட்டை லைன் உயிரோடு தான் இருக்குது, அது பார்த்துக்கோ. இப்போது நான் விஜய் அவர்களை மீது இவ்வளோ விமர்சனம் வைக்கிறேன், நாளைக்கு விஜய் சார் ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் அப்போ எனக்கு அரசியல் புரிதல் பத்தலைன்றதான் நிதர்சனமான உண்மை. விஜய் இப்போ அவர் வீரம் நிறைய இருக்குதுன்னு காட்ட வேண்டிய தருணம் இது. ஏன்னா நானும் அந்த வீரம் வெளிப்படும் பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ரோபோ சங்கர் ஐயா ஒரு படத்தில் ரிப்பீட் போயிட்டு வர, ஆனால் இன்னும் ஒன் மோர் போயிட்டு வரேன்னு அந்த மாதிரி இவரை மோடிஜியை எதிர்த்து பேசுவார்னு பார்க்குறேன், பேசவே மாட்டேன்றாரு. அமித்ஷா பற்றி பேசுவாருன்னு பேசவே மாட்டுறாரு. காங்கிரஸ் நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க விஜய். ஆசை காட்டி மோசம் செய்யறதுன்னு வாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய கட்சி, அது பழைய கட்சி, எவ்வளோ பேருக்கு டகால்டி வேலை கொடுத்துருப்பாங்க. பட் சென்னையில் ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை சென்னையில் இருக்கும்போது தலைநகர்ன்ற காரணம் அது பெருசாக பேசுவாங்க. அப்போது விஜய் அவர்களுக்கு அட்வைஸும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. விஜய் அவர்களோட சாய்ஸும் சென்னையில் எதனா ஒரு தொகுதி நிற்கணும்னு தான் நினச்சிருப்பாரு. என்ன ஒரே ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கு, திமுகக்கும் தாவேகாக்கும் தான் சண்டை அப்படின்னா அது உண்மையாக இருந்தால், சத்தியமான உண்மையாக இருந்தால் அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போய் சேலத்தில் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். மற்ற கட்சிகளை பற்றி பேச பயப்படுறாரு, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச பயப்படுறாரு, விஜயகாந்த் தேமுதிக பற்றி பேச பயப்படுறாரு. ஆனால் திமுக பற்றி பேசுறாருன்னா இப்போ அந்த அளவுக்கு திமுக வீக்காக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? திமுகவுமே விஜய் பார்த்து பயப்படுறாங்க, அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னா சார், அதாவது திமுக ஆஸ் அ கட்சி வீக்கு கிடையாதுங்க. திமுகக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவோட அமைப்பு தான் திமுகவுக்கு பலம் பலவீனம் ரெண்டுமே ஒன்று தான். உதாரணத்துக்கு அண்ணாவை அவங்க நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பேசாமல் விட்டுருந்தாங்க. நான் என்ன சந்தேகம் அப்படின்னா, எனக்கு புரிதல் என்னன்னா, இதை நான் ஏதோ நானாக சொல்கிறத விட அண்ணாவோட கூர்ந்து பழகக்கூடியவர்கள், அண்ணா குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க, இப்போ கூட இருக்கிறாங்க, நுங்கம்பாக்கம் அண்ணா நகரில் இருக்காங்க, மேலை நாட்டிலலாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த அண்ணா இசம்ன்றதுல காம்ப்ரமைஸ் நிறையா இருக்குது. திமுகவுக்கும் சரி அண்ணா திமுகவுக்கும் சரி அண்ணா இசம் தான் அந்த தியரி, அவரு கொடுத்து வந்தது தான் அந்த கட்சிகளோட கட்டமைப்பு. எம்ஜிஆர் அதை விளக்கமாக சொல்லலை, ஆனால் அண்ணா இசம்னாரு, கலைஞர் அவர்கள் அதை விளக்கமாக சொன்னார். ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை டைல்யூட் பண்ணிட்டாங்க. பெரியாருக்கு குடும்ப அரசியல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து அரசியல் பேசுகிறவர், அரசியல் பிரச்சாரம் பண்ணவர் தான் அறிஞர் அண்ணா. ஆனால் இவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தன்னோட ஆசானு 1000 இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அவருக்கு மதிப்பு மரியாதை மாலை எல்லாம் போட்டு தன்னோட குருக்கு உண்டான குணத்தை கொடுத்தவர், இடத்த கொடுத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்போது எப்போ கருப்பு சட்டை போடணும், எப்போ வெள்ளை சட்டை போடணும், அந்த பிரிதல் அண்ணாவுக்கு அதிகம். இது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள், இருமொழி கொள்கை ஆகட்டும், சாராயத்துக்கு எதிரானவர் அண்ணா, அவருக்கு இந்த டாஸ்மாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. அப்போ அண்ணாவை பற்றி நம்ம முன்னிறுத்துகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வராது. போறன்னு ஒரு விஷயம் வரும்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியோட எதிர் அரசியல் பண்ணாலும் போர் நேரத்தில் அமைதியாக போகணும் அப்படின்ற அந்த புரிதலுமே அண்ணாக்கு ஜாஸ்தி. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் ஒப்பிடும் பொழுது வட இந்தியாவை விட தென்னிந்தியா பல மடங்கு முன்னோடி மாநிலம். இதை நீங்கள் பிடிக்கிறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகுன்றத 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டால்வர்ட்.
அப்போது விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்றது எனக்கு தெரியல. சரி, அண்ணாவை வச்சு தான் அரசியல் பண்ணுன்னு தெரியல. பெரியாரது இதை விட காம்ப்ளிகேட்டட், இல்லை இதை விட டஃப்பான சிலபஸ். அதில் பெண் உரிமை வரும், அப்புறம் சுயமரியாதை வரும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சாதி மறுப்பு வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது பெரியாரை பற்றி. சரி, இவருக்கு பெரியார் வேணாம், அண்ணா வேணாம். இது அம்பேத்கர் பற்றி தெரிஞ்சிருந்தா அம்பேத்கரை ஒட்டி ஏதாவது ஒரு சட்டம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இந்த சட்டத்தில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல, அமலாக்கத்துறை ஒரு சட்டம் போட்டுரு, அது கருப்பு சட்டம். அது ஏன் கருப்பு சட்டம்? அந்த சட்டத்தை வச்சு பாஜக என்ன பண்ணுது? சரி, பாஜக இந்த மாதிரி பண்ணுது, உங்களுக்கு மணியில் கனம் இல்லை, நீங்கள் ஊழல் பண்ணலை, நீங்கள்லாம் அப்படியே ரொம்ப தூய்மையானவங்க தானே திமுகவில். நீங்கள் ஏன் சார் டிவிஎஸ்சின்னு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வச்சுக்கிறீங்களா? அதில் ஏன் சார் எஃப்ஐஆர் போடல? அப்புறம் ஏன் சார் டிஜிபி போடல? யாருக்கு பயந்து டிஜிபி போடல? சரி, ஒரு வாட்டி கேட்டுட்டு அதோட மறக்கிறது இல்லை சார். தமிழகம் மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில் முதன்மை பொறுப்பு காவல்துறையில் ஒரு அதிகாரிக்கு உண்டுன்னா அது டிஜிபி. டிஜிபியே போட முடியல அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சார், அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு அரசியல் தளம். அது கூட தெரியல அவருக்கு, அது ஸ்ட்ரைக் ஆகல. போதை கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். எவ்வளோ போதை பிடிபட்டுருக்குது? திமுகவில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, அண்ணா திமுகவில் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, நான் வந்தால் எவ்வளோ கேஸ் இருக்கும்? இது எப்படி நான் தடுப்பேன்? கஞ்சா எங்கேருந்து வருது? யாரெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுறாங்க? வட மாநிலத்திலேருந்து வருதா? மா சுப்பிரமணியன் சொல்கிறார் தமிழகத்தில் கஞ்சாவே இல்லைன்றாரு. அப்போ அமைச்சர் சொல்கிறது உண்மையாக பொய்யா? என்ன ஏது இதெல்லாம் பார்த்து அப்புறம் அங்கே இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்ல. எப்பா, எனக்கு உங்களை விட்டா ஆள் இல்லை, அண்ணன் விஜய் தயவு செய்து கேட்குறேன், உங்கள் கூட யாருன்னா தப்பு கிப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து திருத்துங்க, அதுக்கு பண்ணுங்க. உறுதிமொழி அதுக்கு எடுக்கலாம்ல. நாங்கள் வந்து தாவேகா தொண்டர்கள், நாங்கள் வந்து போதை பழக்கத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் பணம் வாங்க மாட்டோம், விஜய் நாங்கள் ஓட்டு போடுவோம், இதுதான் உங்கள் உறுதிமொழி. அப்போது எவ்வளோ பெரிய சுயநலவாதி. எல்லாரும் உழைக்கணும், உழைச்சி இவருக்கு இத்தனை வந்து குத்தா அப்படியே அழகா அப்படியே போய் புனித கோட்டையில் கொடி ஏற்றிட்டு பனையூரில் பார்த்து தூக்கிடுவார். இல்லை முடிஞ்சால் புனித கோட்டையே மாற்றிடுவார். யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷனே ரூல்ஸையே மாற்றணும்னு நினைக்கிறவர் தெரியாமல். ஏங்க அது ஃபோர்த் அண்ட் ஜட்ஜ் ரொம்ப தொலைவாகுது செக்ரட்டரியேட்டு பக்கத்தில் இருந்தால் பனையூர் பக்கத்தில் பெருசாக இடம் பாருங்க, அங்கே கட்டிடலாம் கூட சொல்லுவார். அதான் அவரு முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காருப்பா. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏற்கனவே இந்த சர்வே பற்றி கூட சொன்னீங்க, வந்து இப்போ ஒரு விஜய் மக்களை சிந்திக்க மாட்டேக்கார் இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தால் கூட இப்போ அந்த சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்தது வந்து 2வது இடத்துல அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து பெண்கள் ஒரு 30 வயசுக்கு 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களில் பல இடங்களில் அவங்க முதல்ல இருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. வந்து உண்மையிலேயே அந்த அளவு தான் இருக்கா? வந்து அந்த சர்வே எடுத்ததே அவங்க தானே சார். இப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாரு? 230 தொகுதியில் வெல்வோன்னாரு. ஸ்டாலின் சார் கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாரு? 200 தொகுதியில் வெல்வோன்னுவாங்க. இவங்க ஒரு படி மேலே 234 தொகுதியிலையும் வெல்வோன்னு இவங்க சொல்லுங்கிறாங்க. நான் அப்படி தான் பார்ப்பேன். சர்வேலாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 2 மாதம் ஜாஸ்திலாம் இல்லை. எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தலாம் கடத்தெருக்கு வந்து தான் ஆகணும். இவர் தேர்தலில் போட்டி போட்டு தான் ஆகணும். நிற்காமலாம் போனால் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. தேர்தலில் இவர் நிற்கணும். தேர்தலில் நிற்கணும்னா இன்றைக்கி இந்த சர்வேலாம் வருது இல்லைங்களா, இதை நம்ம 2 மாதம் கழிச்சு வாதம் பண்ணுவோம். இப்போ நான் அரசியல் புரிஞ்சுக்கிறது தப்பா, இல்லை அவருக்கு அரசியல் தெரியலையா, இல்லை அவங்க மூளை சிலை செய்கிறாங்க இந்த மாதிரி சர்வே போட்டு இதுக்கு பணம்லாம் செலவு பண்ணி அவங்க ஊடகத்தில் இந்த மாதிரி பரப்புரை பண்ணுறாங்க அப்படின்னு நான் வைக்கிற குற்றச்சாட்டு சரியா, இல்லை அவங்க சரியா? அப்போ நான் புரியாமல் பெதட்டிட்டேன், உளறிட்டேன், அப்போ என்ன நான் திருத்திக்கணும், இல்லை என்ன நான் சரி செஞ்சுக்கணுமா அப்படின்ற அந்த புள்ளிக்கு இப்போது நான் விஜய் அவர்களை மீது இவ்வளோ விமர்சனம் வைக்கிறேன். நாளைக்கு விஜய் சார் ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் அப்போ எனக்கு அரசியல் புரிதல் பத்தலைன்றதான் நிதர்சனமான உண்மை. அப்போ மக்கள்கிட்ட நான் வந்து என்னோட அனுபவத்தில் நம்ம வெளியில் சுற்றுறது, நான் 234 தொகுதி 2 வாட்டி சுற்றி வந்திருக்கிறேன் ஒரு பத்திரிகைக்காரனா. இப்போது கடைசியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது புஸ்தகம் எழுதுறதுக்கு சுத்த போகிறேன். அப்போ எனக்கு அரசியல் புரிதல் பத்தலையா அப்படின்றது இருக்குது. நான் வந்து அதை வந்து இப்போ கட்சிக்காரங்கன்னா நம்ம எதனா கதை சொல்லிட்டு போகலாம், காசு கொடுத்துட்டாங்க, மிஷினில் ஏமாற்றிட்டாங்க, போய் சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டா நான் பேசினது பூரா தவறு. என்னோட புரிதல் அரசியல் ரீதியாக அவரோட அந்த வாக்கு விகிதாச்சாரத்தில் நான் வைத்தது, நான் பேசுவது தவறு என்பதை நான் வந்து சொல்லுவேன். ஆனால் 90 விழுக்காடு நான் நம்புகிறேன், நான் பேசுகிறது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். அதனால் மக்கள் வந்து தமிழகத்தில் வந்து புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறவங்க. ஐயா காமராஜரை தோக்கடித்த மண் இது. அறிஞர் அண்ணாக்கு சில பல தோல்விகளில் பிரச்சனை வந்துச்சு. கலைஞர் தோக்கலை, ஜெயலலிதா அவர்கள் தோற்றுருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருக்கிறாங்க, அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், அரசியல் அறிந்தவர்கள்லாம் தோற்றுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அரசியலில் கற்றுக்குட்டி, இவர் எல்லா இடமும் ஜெயிப்பாருன்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் இருக்க பாருங்க. ஒரு வாக்கு வாங்குவார்,
அவர் ஒரு எண்ணிக்கை வாங்குவார், அவரால் வெற்றி தோல்வி மாறும்னா ஓகே ரைட், அது வரையிலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் முதல்ல இருக்கிறாரு, அவர் தான் 2வது இருக்கிறாரு, அவர் வந்து அதிமுக ஓவர்டேக் பண்ணுவார் அப்படின்னு. சார் நீங்கள் வெறும் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆரோட குழந்தை ரெட்டை லைன் உயிரோடு தான் இருக்குது, அது பார்த்துக்கும். சின்னத்தை வந்து கடந்து போக முடியாது. சின்னன்றது வந்து மக்கள்கிட்ட அது ஒரு உணர்வு ஊறி இருக்குது. அது ரெட்டலை வந்து இன்ஜின் மாதிரி, குதிரை மாதிரி, அந்த குதிரையில் யார் உட்காந்தாலும் சவுண்டு கொடுத்தாலும் அது ஓடும் ரேஸு. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி தான், ஆட்சி வரல, கட்சி வரல. ஆனால் அந்த குதிரையில் அதிமுக காரங்க உட்காந்து வேட்பாளராக போனப்ப நீங்கள்லாம் இன்னைக்கு கடந்து போகிறீங்களே ரெட்டலை குதிரை, அந்த குதிரை தான் 66 தொகுதியில் ஜெயிச்சு இன்னைக்கு 2வது பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் உட்காந்துருக்குது. அந்த கட்சி கூட பாஜக வச்சு தாமரை மலரவே மலராதுன்னு சொன்ன தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இது நடந்தது, இதை கடந்து போக முடியுமா? இங்கே வாய்ப்பே கிடையாது. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக அப்படின்னு இருக்கிற களத்தில் காங்கிரஸ் வெளியில் போயிருக்கு, பாஜகவால் உள்ளே வர முடியாத இடத்துல என் மக்களும் நான் போவேன், என் கையில் காசு இருக்கோ இல்லையோ, நான் எதையோ புலம்புவேன், திட்டுவேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி 8 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஓட்டு வைக்கிறேன். அப்போ மக்கள் வந்து என்ன, எல்லாருமே காசு வாங்கி தான் போடுறாங்களா, இல்லை எல்லாருமே வெளில போடுறாங்களா, இல்லை எல்லாருமே கடந்து போயிட்டாங்களா, அதிமுகவை மறந்துட்டாங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கலையா? எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்கள் ரிஸ்க்லலாம் இதெல்லாம் வரவே இல்லையா? உங்களுக்கு வேணுன்ற மாதிரியே போட்டுக்கிறீங்க. ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்தோம்னா நம்ம இதை கண்டிப்பாக பேசணும். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து ஒரு பெரம்பூரில் நிற்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி. பெரம்பூரில் இல்லைன்னா சென்னைக்குள்ளே எங்கேயாவது அவர் நிற்க வாய்ப்பு இருக்கா, எப்படின்னு நினைக்கிறீங்க? சென்னைக்குள்ளே தான் சார் நிற்பார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் வைத்து பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய எழுச்சி என்பது சென்னையில், இப்போ நம்மளும் சென்னையில் இருக்கிறதுனால என்னால் அதை உணர முடியும். தாவேக்கா வந்து இங்கே சென்னையில் வந்து நீரோட்டமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இளைஞர்கள் பொதுவாக சென்னை போன்ற நகரத்தில் வந்து அரசியலில் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, ஓட்டே வந்து போட மாட்டாங்க. 50%, 55%, 52 இது மாதிரிலாம் சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த தேர்தலில் வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் ஓட்டு பதிவீடு வந்து கொஞ்சம் கூடும். அதற்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார், அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அவருக்கு வந்து சென்னையில் நின்னா தான் அவருக்கு வீடு பக்கம், சாரால் ரொம்ப தொலைவெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா கூட்டம் சேர்ந்துடும், சிக்கல் இருக்குது, அதனால் இருக்குது. ஏன்னா ராமநாதபுரத்துலலாம் போய் நின்று, இல்லை நாகப்பட்டினத்தில் போய் நின்று அங்கே இருக்கிற மீனவர்கள் பிரச்சனை, அங்கே இருக்கிற ஏழை பாழைகள்லாம் கூட பழகி அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறதை விட இங்கே வீடு, பால்கனி, ஃப்ளாட்டு, ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கிற இடத்துல சுலபம் கொஞ்சம் ஈஸியாக அரசியல் பண்ணுறது. அதனால் தொகுதிக்கு ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரணும், அப்புறம் அடுத்த தேர்தலில் தொகுதியே வரலன்னு சொல்லிட்டு தோக்கச்சு விட்ருவீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தோற்றுருக்குறாங்க. அதனால சென்னைன்னா சேஃப்னு நினைப்பார் அவர். அது இன்னொன்று அவர் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் என்னென்னா, சென்னையிலே இருந்து அரசியல் பண்ணால் அது கொஞ்சம் தமிழ்நாடு பூரா பேசப்படும். இப்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய நிகழ்வுகளை அவர் சேலத்தில் வச்சு நடத்திடுறாரு ஒரு சில நேரத்தில். அதே சென்னையில் பண்ணும்போது அது பெருசாக பேசப்படும். அவருக்கு வந்து அவரோட அந்த மண்டலம், அது அங்கே நல்ல ரிட்டர்ன்ஸ் தராங்க, அது வீடு பக்கமாக இருக்குன்றதுனால கூட பண்ணுறாரு. மேபி முதலமைச்சராக இருந்தால் இங்கே இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறனால அங்கேருந்து, அது தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் தான். பட் சென்னையில் ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை சென்னையில் இருக்கும்போது தலைநகர்ன்ற காரணத்தால் அது பெருசாக பேசப்படும். அப்போது விஜய் அவர்களுக்கு அட்வைஸும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. விஜய் அவர்களோட சாய்ஸும் வந்து சென்னையில் எதனா ஒரு தொகுதி நிற்கணும்னு தான் நினச்சிருப்பாரு. என்ன ஒரே ஒரு துரதிர்ஷ்டம், அவருக்கு கூட்டணி அமையலை இந்த நொடி வெறியிலும். மேபி இப்போது ஓபிஎஸ் கிட்ட அவர் வேணால் பேசி பார்க்கலாம். ஆனால் அங்கே போகிறத விட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாண்பாக இருக்கும், செங்கோட்டையன் இங்கே தான் இருக்கிறாரு, நீங்கள் வேணால் நீங்களும் ஒரு 2 மாதத்துக்கு அம்மா படம் வச்சுக்கோங்க, தியானம்லாம் கூட நீங்களும் போய் பண்ணிவிட்டு தியானம் முடிச்சோடனே பனையூர் வந்துடுங்க. அதுக்கப்புறமா தேர்தல் நேரத்தில் லாஸ்ட் வீக் வந்து ஆதவ் சொல்லப்பில் நீங்கள் விஜய் சார் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கலாக இருக்குன்னா செங்கோட்டையன் நாங்கள் அப்படி சொல்லி தான் அவர் பையில் வச்சு மாற்றிக்கிட்டாரு, நீங்களும் பண்ணிவிடுங்க. ஆல் யூ நீட் இஸ் ஒரு தியானம் தானே, தியானம் பண்ணி கண் நிமிர்ந்து பார்த்தா உங்களுக்கு பனையூர் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதை தான் ஆசைப்பட்டார், அவருக்கு வெற்றி கொடுத்த மாதிரி ஆகிடும். அவர் என்ன சொன்னார், உங்களை துரோகின்னாரு. ஏன் துரோகினா, திமுகவோட கூட்டு, திமுகவோட சேர்ந்து இவர் உறவாடி கெடுக்கிறாருன்னு சொன்னார். அது அவர் சொன்னது வந்து விமர்சனமாக சொன்னார், அரசியலாக சொன்னாங்க, அதை உண்மையாகிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் அடிக்கடி போனோம். எதுக்கு நம்ம இவ்வளோத்தையும் சொல்கிறோன்னா, உண்மையிலே இவர் பலமாகணும், இல்லை இவர் கொஞ்சம் ஓட்டு வாங்கினா 4 பேர் கூட்டணி வரணும். ஆனால் கட்சிகள் அவரை சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. மேபி சிறிய கட்சிகள் எதனா கன்வின்ஸ் பண்ணி வருவாங்க. ஆனால் காங்கிரஸ் நல்லா வச்சு செஞ்சு விட்ருக்காங்க விஜய். ஆசை காட்டி மோசம் செய்யறதுன்னு இல்லையா, அது எவ்வளோ பெரிய கட்சி, அது பழைய கட்சி, எவ்வளோ பேருக்கு டகால்டி வேலை கொடுத்துருப்பாங்க.
பாரு நாங்கள் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுனா விஜய் வந்து கொஞ்சம் காங்கிரஸையும் ஒரு 4 காட்டு காட்டும். நம்ம எல்லா கட்சியும் அவர் விமர்சனம் பண்ணுறதுல சொன்னார். நட்பு சக்தி இருக்கு இல்லையா காங்கிரஸ், தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாங்க. நீட்டு, அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து உங்களுக்கு கூந்தங்குளம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்பந்தம்லாம் அவங்க பீரியடில் ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கச்சத்தீவை கொடுத்தது, தாராவாத்து கொடுத்தது, அதுக்கப்புறம் மொழியை இந்தியை அதிகமாக திணிச்சது, மொழிப்போர் பிரச்சனை வந்தது, அப்போல்லாம் காங்கிரஸ் தான் ஆட்சி காலம். இது மாதிரி நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க. ஈழத்தில் இலங்கை தமிழர்கள் இறந்த பொழுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் தமிழ்நாட்டில் நம்ம வேடிக்கை பார்த்தது, மன கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய காரணம். இந்த காங்கிரஸை பற்றியும் விஜய் சில வார்த்தைகள் பேசுவார். அப்படி பேசாமல் அவர் கடந்து போகிறாருன்னா அவரு பண்ணுறது பொம்மை அரசியல். நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். இந்த பொம்மையை வச்சு விளையாடும்போது 2 பொம்மைக்கு நடுவில் வச்சு விளையாடிக்குவாங்க, மற்ற பொம்மையெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்து பொம்மை அரசியல் பண்ணுறாருன்னு அவன் நான் புரிஞ்சுக்குவேன். ஏதோ சென்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே நிற்கிறார் அப்படிங்கிறத ஒரு தைரியமான முடிவுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது அந்த தைரியமான ஒரு முடிவை எடுக்கும். நீங்கள் வந்து எதிரியை வீழ்த்தணும் கொள்ளணும்னா அவங்களோட கோட்டையில் போய் நிற்கிறது தான் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு வியூகமாக இருக்கும். ஏன்னா தேர்தலில் வெற்றி தோல்வின்றதை தாண்டி விஜய் வந்து இப்போ அவர் வீரம் நிறைய இருக்குதுன்னு காட்ட வேண்டிய தருணம் இது. ஏன்னா நானும் அந்த வீரம் வெளிப்படும் பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ரோபோ சங்கர் ஐயா ஒரு படத்தில் ரிப்பீட் போயிட்டு வர, ஆனால் இன்னும் 1 more போயிட்டு வரேன்னு வர. அந்த மாதிரி இவரை மோடிஜியை எதிர்த்து பேசுவார்னு பார்க்குறோம், பேசவே மாட்டேன்றாரு. அமித்ஷா பற்றி பேசுவார்னு பேசவே மாட்டுறாரு. இல்லை குறைஞ்சபட்சம் 2 தொகுதியில் கூட நிற்கலாம் அவர். ஐயா புஷியானந்தோட ஆசை 4 தொகுதியில், அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லைன்றது அவருக்கு தெரியாது. இப்போ கொளத்தூரோ இல்லை சேப்பாக் ட்ரிப்ளிகன்லேயே நிற்கலாம். இன்னொரு தொகுதி வேறாருன்னா அவருக்கு பிடிச்ச தொகுதியாக நிற்கலாம். இல்லை எனக்கு வந்து மாற்றே கிடையாது, நானும் திமுகக்கும் தாவேகாக்கும் தான் சண்டை அப்படின்னா அது உண்மையாக இருந்தால், சத்தியமான உண்மையாக இருந்தால் அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போய் சேலத்தில் நிற்கும். போட்டி 2 கட்சிக்கு தான் இல்லையா, 2 தொகுதியில் நிற்கட்டும். 1 கொளத்தூரில் நில்லுவோம், அவர் சொன்னது கரெக்டு. இல்லை நீங்கள் கடந்து போயிட்டு 2 பேருக்கு தான் போட்டி, மற்றவங்களாம் யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே அமைதி காட்டி இருட்டில் கல் எறிய மாட்டாங்க. உண்மையிலே நெஞ்சு தைரியம் இருந்தால் போயிட்டு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து நிற்கணும். எடப்பாடி போயிட மாட்டார், தொகுதியெல்லாம் மாற்ற மாட்டார், தோக்கச்சு விட்டு வெடி வைப்பார். இவன் குளத்தூர்லேயே போய் நின்னார்னா தொகுதி மாற மாட்டார். 2 பேருமே அந்த இது இருக்குது. அதனால் பார்க்கணும். மேபி சென்னையில் நிற்கிறதுக்குனால முயற்சி பண்ணுவார், பட் சேலம் பக்கம் கூட தலை வச்சு படிக்க மாட்டார். ஏன்னா அவர் சேலம் எது எங்கன்னே தெரியாது. வந்தவங்களை வந்து விஜயை பார்த்தா கிராமத்தில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. சென்னையில் நகரத்துலையாச்சும் அவங்கவுங்க வேலை, அந்த சினிமா மோகம், டிக்டாக்கு, ஃபோன் மோகம்லாம் இருக்கும். கிராமப்புறங்களில் ரொம்ப தெளிவானவங்க. அவங்க யார், அவங்களுக்கு உண்டான அரசியல்வாதின்றத ரொம்ப. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சென்னையில் செத்து போயிருக்கு. செத்து போயினா உயிரோட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அந்த கட்சியை ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வைக்க போகும்போது உங்களுக்கு அவர் சென்னை மாதிரி இல்லை, ஒரு நகரம் சென்னை தான், வேறு நகரம்லாம் செட் ஆகாது. சென்னை நிற்கிறது தான் அவருக்கு நல்லது. நன்றி சார்.